மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாங்கள் பார்ப்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களின் சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால வந்ததா பின் சென்றார்கள். அப்படி அவர் வரும் பொழுதுதான் ஒரு குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து கொள்வதுதான். எப்படி அந்த இடத்துல குஷ்டரோகி காணப்பட்டார் என்று சொன்னால், அக்காலத்திலே குஷ்டரோகியானவன் தன்னுடைய சமூகத்திலே இருந்து அகற்றப்படுவான். அவனுடைய சமூகத்திலிருந்து கிராமத்திலிருந்து அகற்றப்படும் பொழுது குஷ்டரோகி தன்னுடைய உற்றார் உறவினர் யாரோடும் தொடர்பு வைக்காதபடி அவன் விலகி போவான். அவன் விலகி எங்க போவான் என்று சொன்னால், மலை அடிவாரத்தில் பள்ளத்தாக்கிலே குகைகளிலே போய் தங்குவார்கள். ஆனால் இயேசு மலையிலிருந்து இறங்கின இடம் வந்து இந்த குஷ்டரோகிகள் தங்குற இடம். அதான் அவன் கேள்விப்பட்ட உடனே ஓடி வருகிறான் இயேசு இடத்திலே. ஆனால் அக்காலத்தில் குஷ்டரோகியானவன் போகும் பொழுது அசுத்தம் அசுத்தம் என்று சொல்லிக்கொண்டு போகக்கூடும், மணி அடித்து கொண்டு. அப்படி அந்த சத்தம் கேட்டவுடன் குஷ்டரோகி வருகிறான் என்று சொல்லி ஜனங்கள் விலகி போவார்கள், அவர் கிட்ட போக மாட்டார்கள். என்றால் பயந்தார்கள், குஷ்டரோகம் தங்களுக்கு தொத்தி விடும் என்று சொல்லி. அது தோல்வியாது, அது சுகப்படுத்த முடியாது என்று. அப்படிப்பட்ட வேளையிலே அவன் இயேசுவை கண்ட உடனே வருகிறான். ஆனால் அவனுடைய அப்பிரதேசம் என்றபடியாலே அவன் வரத்தக்கதாக இருந்தது. அல்லவிட்டால் அவன் விலகி ஓட வேண்டிய கட்டம். அவன் விலகி ஓடாமல் தன்னிடத்திலே வந்த இயேசுவை சந்திக்க முடியாது போகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு எங்களை நோக்கி வரும் பொழுது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல், தவற விடாமல் பாவித்துக் கொள்ள வேண்டும். அவர் வரும் பொழுது எப்படி இந்த குஷ்டரோகி போய் எப்படி கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் இருக்கிறார். அப்படி ஆண்டு என்ன சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமான. என்ன செய்கிறார், குஷ்டரோகியை தொடுறேன். அக்காலத்து குஷ்டரோகியை தொடக்கூடாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு அவனை தொட்டார். தொட்ட உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. பிரியமானவர்களே, உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக நீங்கள் எண்ணலாம். அதான் என்னால் இது செய்ய முடியாது என்று நீங்கள் கைவிட்டு நினைக்கலாம். என்னால் கூடாது என்று சொல்லலாம். அதான் வேதம் சொல்கிறது, மனுஷரால் கூடாதது தேவனால் ஆகும். அதான் சொல்லப்படுகிறது, வாட் இஸ் இம்பாசிபிள் டு மேன் இட் இஸ் பாசிபிள் டு காட். மனுஷனால் முடியாது தேவனால் ஆகும். எதை முடியாது என்று நீ கைவிட்டிருக்கிறாயோ அதை செய்து காட்டுவதற்கு ஆண்டவராய் இயேசு இப்பொழுதும் ஆயத்தமாக நம்மிடத்திலே இருக்கிறார். முதல் வந்த பொழுது இவர்கள் சிறுவையிலே அடைந்தார்கள். இனி வரும்பொழுது சிறுவையிலே அறையிறார். வருகிறவர் ராஜாதி ராஜாவாக வருகிறார். என்னதற்காக? முதல் வரும்பொழுது உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தும்படியாக வந்தார். இனி வருவது என்னதுக்கு என்று சொன்னால், ஆயத்தமாக இருக்கிற உங்களையும் என்னையும் கூட்டிக் கொண்டு போக முடியாது வருகிறார். சொல்லுகிறார், நீ போய் உன்னை ஆசாரி என்பதிலே காட்டு. இரண்டால் குஷ்டரோகி சுகப்பட்டது என்று சொன்னால் அது ஆசாரியன் தான் சொல்ல வேணும், சுகப்பட்டுட்டான்னு சொல்லி. ஏன்னா இதே ஆசாரியன் தான் என் குஷ்டரோகி என்று சொல்லி தள்ளி வைக்கும்படியாக கட்டளை கொடுத்தவன். என்னடா அதே ஆசாரியன் தான் இப்பொழுது என்ன செய்ய வேணும், இப்பொழுது சுத்தமாக இருக்கிறான் என்று சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்த வேணும். அதற்கு இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே ஒரு காணிக்கை கொண்டு வர வேண்டும். என்னன்னு கேட்டால், லேவியராமத்தில் நான் பார்க்கிறோம் 14ஆம் அதிகாரத்தில் எப்படி என்று சொன்னால், என்ன செய்யணும் என்று சொன்னால், ஒரு 2 பறவைகளை கொண்டு வரும். 2 பறவைகள்
சுத்தமானதாக இருக்க வேண்டும். அதை கொண்டு வரும் பொழுது ஒரு பறவையை என்ன செய்வார் என்று சொன்னால், தண்ணீரிலே அதை மூழ்கடித்து அதை பலியிடுவார். இரத்தம் அந்த தண்ணீரிலே ஓடும், அந்த தண்ணீரிலே கலக்கப்படும். அதற்கு பின்பு அந்த உயிரோடு இருக்கிற பறவையை எடுத்து அந்த இரத்தத்திலே அமுழ்த்தி எடுத்து பறக்க விடுவார். இது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அறையப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான் எங்களை குணமாக்குறவர். இந்த குஷ்டரோகி சுகப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே ஆசாரியனுக்கு தெரியும் என்னென்றால், குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறது மேசியாவால் மாத்திரம்தான் முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். இப்பொழுது குஷ்டரோகி சுகப்பட்டார் என்று சொன்னால் அங்கே என்ன செய்தி வந்திருக்கிறது? மேசியா வந்துவிட்டார், மேசியாவாகிய எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர் வந்துவிட்டார் என்ற விசுவாசம் அங்கே பரப்பப்படுகிறது. இங்கே அந்த இரத்தத்தை எடுத்து, சிந்திய இரத்தத்தை எடுத்து அவன் மேல் தெளித்து அவனை சுத்திகரித்து அவனை அந்த இடத்திலே தங்க வைத்து, அதற்கு பின்பு நடக்குது. அதற்கு பின்பு அவன் தன்னுடைய உற்றார் உறவினரோடு சேரத்தக்கதாயிருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனை யாரும் விலக்கி வைக்க முடியாது. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மனம் திரும்பிய பின்பு தேவன்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சபையை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதற்கு பின்பு எங்களை யாரும் தள்ளியோ ஒதுக்கி வைக்க முடியாது. நாங்கள் இயேசுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். உங்களை என்னையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக வந்திருக்கிற இயேசு இப்பொழுது உங்களுக்கு முன்னாக நிற்கிறார். எப்படி அந்த குஷ்டரோகி அழைத்தாலோ அதே போல் நீங்களும் நானும் அழைப்போம் ஆகில் குஷ்டரோகிக்கு இறங்கிய கர்த்தர் இப்பொழுது